நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அணைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் நீர் நிரம்பி உள்ளதால் மீன்கள், பூச்சிகள் போன்ற உயிரினங்கள் இந்த ஏரியில் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த ஏரியில் இரை தேடியும் இளைப்பாறவும் ஆயிரக்கணக்கான பறவைகள் அங்குள்ள மரங்களில் கூட்டம் கூட்டமாக நாள்தோறும் தஞ்சமடைந்து வருகின்றன. பல்வேறு பகுதிகளிலிருந்து இரை தேடி வரும் வெள்ளை நிற நாரைகள், கொக்குகள், நீர்க்கோழிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவை இனங்கள் ஏரியில் உள்ள மீன்கள், பூச்சிகள் ஆகியவற்றை உணவாக உட்கொண்டு குளிர்ச்சியான சீதோசன நிலையை அனுபவித்தவாறு மரங்களில் தங்கி இளைப்பாறி வருகின்றன. பறவைகள் ஒட்டுமொத்தமாக பறந்து வந்து மரங்களில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் காட்சியால் அணைப்பாளையம் ஏரி வெண்மை நிற போர்வை போர்த்தியது போல அழகாக காட்சியளிக்கிறது. தினந்தோறும் அதிகாலையில் இந்த ஏரியின் மரங்களிலிருந்து இரை தேடி பல இடங்களுக்கு பறந்து செல்லும் பறவைகள் சரியாக மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை மீண்டும் இதே இடத்திற்கு கூட்டம் கூட்டமாக வந்து சேர்கின்றன. வானத்தில் ஒன்று சேர்ந்து வெண்மை நிற கொக்குகள் பறந்து வருவது பார்க்க பரவசத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ரம்மியமான காட்சியை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் அந்த வழியே வாகனங்களில் செல்வோரும் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டு உற்சாகமாக புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். இதற்கு முன்பு அணைப்பாளையம் ஏரியில் இதுபோன்ற பறவை இனங்கள் வந்து இளைப்பாறவில்லை என்றும் தற்போது ஏரியில் நீர் நிரம்பி இருப்பதாலும் புதிய மீன் இனங்கள் ஏரியில் வளர்க்கப்பட்டு வருவதாலும் இந்த ஏரியில் பறவை கூட்டங்கள் அலைமோதுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் சத்யஜீவா. என்னோட கணவர் பெயர் ஜே மகேஷ். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 12 வருஷமாக பார்த்திங்கன்னா அணப்பாயத்து பக்கத்தில் இருக்கிற ஏகே சமுத்திரத்தில் தான் நாங்கள் வசிச்சுட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும். ஆனால் இந்த மாதிரி பறவைகள் வந்ததில்லை. இந்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்துட்டுருக்கு. குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். என் பொண்ணு பேர் அகிலா, 7th படிக்கிறாங்க. பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, இல்லை வெளியில் இருக்கவங்க தாராளமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து காமிங்க. ரொம்ப மனசுக்கே ரொம்ப இதமாக இருக்குங்க. ஹாய், என் பேர் அகிலா. ஸோ நான் எங்கள் அம்மா கூட பேர்ட்ஸ் பார்க்கறதுக்காக வந்தேன். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்களோட தோட்டம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் மார்னிங் டைமில் எப்பவுமே இந்த பேர்ட்ஸ் இருக்கிறது இல்லை. எப்பவுமே ஈவினிங் 6 o'clock மேலே பார்த்தோன்னா இது பேர்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர்ட்ஸ் ஆச்சும் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ.